10 விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே மூவசைவ பார்த்து பார்த்து ஆயுள் கூடும் எனக்கு புன்னகையில் காலம் போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே யாருக்கு இங்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு. இது நம்ம இன்ஷால்லா அங்கே மேகி ஆக்க போகிறோம். மேகியை நூடுல்ஸ் மட்டும் ஆக்க போகிறேன். மேகி 3 பாக்கெட்டு, நூடுல்ஸில் 2 பாக்கெட்டு நூடுல்ஸ். அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், தக்காளி பழம், கோழி வந்து 1/4 கிலோ கோழி, 1/2 கிலோ கோழியை வந்து சின்னதாக வெட்டி நல்லா பெரட்டி மசாலாலாம் போட்டு பெரட்டி வச்சுருக்கிறேன். அதை பொரிச்சு விட்டு போடணும். இது தக்காளியும் வெங்காயத்தையும் அரைச்சி சேர்க்கணும். சேர்க்கும்போது காட்டுறேன். சொல்லாமல் இப்போ வந்து இந்த மாதிரி தக்காளியையும் வெங்காயத்தையும் நான் வெட்டி மிக்சியில் போட்டுக்கணும். இப்போ மசாலா கூட கோழி மசாலா வந்து 3 கரண்டி போடணும். மசாலா இருந்தால் தான் நல்லா இருக்கணும் திறந்த வாய்க்கு. அதனால கோழி மசாலா 3 கரண்டி, கரம் மசாலாவில் ஒரு 2 கரண்டி, மிளகாத்தூள் 1 கரண்டி. இதை போட்டு இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும். அரைச்சிக்கிட்டு காட்டுறேன். இப்போ ஒரு சட்டி, பெரிய சட்டியில் தண்ணியை வச்சுக்கிறேன். நம்ம தான் தண்ணியை வச்சு அடுப்பை பற்றி விட்டுறணும். எல்லாரும் செய்கிறது தான், நாங்கள் செய்கிறது தான் காட்டுறோம். இதில் வந்து உப்பை போட்டுக்கணும். நூடுல்ஸுக்கு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். எண்ணெய் ஊற்றினா நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் இருக்கும். நல்லா அப்படி குளிச்சவொடனே முதல் நூடுல்ஸை போடணும். நூடுல்ஸ் போட்டு நூடுல்ஸ் வெந்து கொஞ்சம் அரை வேக்காடு ஆகணும்னா தான் நான் மேகியை போடணும். இப்போ வந்து கோழி பொரிக்கிறான். அப்படி போடுறதுக்குள்ள கோழியை நூடுல்ஸ் வந்து இந்த அரை வேக்காடை வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இது மேகியை போடணும். மேகியை போட்டு மேகி கொஞ்சம் ரொம்ப வேக விடக்கூடாது, நசுனி போயிடும். மேகி அரை வேக்காடு தான் வேகணும். இல்லை நம்ம மசாலாலாம் போட்டு தாளிக்கிறதுனால அதோடு சேர்ந்து சரியாக வெந்து இதாக போயிடும். சரியாக போயிடும். ரொம்ப எண்ணெய் ஊற்றினா முதல் போயிடும். எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றணும். இப்போ இந்த அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாத்தையும் இதில் ஊற்றணும். எல்லாம் சூடு வந்தாலும் இதில் நீளமாக அறுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை இந்த மசாலாவில் போட்டு பெரட்டி எடுக்கணும். நல்லா அப்படி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டு அது நல்லா அப்படி சேர்ந்துக்கிட்டு வந்துடும். சேர்ந்து வந்தவொடனே பச்சை வாசம் போன உடனே பிறகு இந்த மசாலாவை போடணும். மேகி மசாலாவை 4 பாக்கெட்டே போட்டு வைக்கிறேன். வெங்காயம் அதில் போட்டேன். வெங்காயம் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. மசாலாவை போட்டு வைக்கிறேன். மேகி மசாலாவும் சேர்ந்துருச்சு. இந்த நேரம் இதில் வந்து பச்சை மிளகா நீல வாக்கில் அறுத்து வச்சிருக்கிறேன். அதை போடணும். அது வாசமாயிருக்கேன்னு போட்டால் இப்போ வந்து இதை போட்டணும். மேகியை போட்டணும். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து கோழியை போடுறேன். கோழி பொரிச்சு வச்ச கோழியை போட்டு பரட்டி விட்றான். அதுக்கு மேலே மல்லிக்கீரை. அவ்வளவுதான். இதெல்லாம் செய்கிறது இது கொஞ்சம் ஈஸி தான். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இன்ஷா நல்லா இருக்கும். செஞ்சு கொடுங்க. பிள்ளைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு ஆம்பளை பிள்ளைகளெல்லாம் சாப்பிட்டு புரியலாம். இன்ஷா அடுத்த வீடியோ நாளைக்கு போடுறேன். நூடுல்ஸ் மேகி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கிறேன். இது வந்து எடுத்து மூடி வச்சுருந்தோம்னா சாப்பிட்ற நேரம் நல்லா சூடாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ நாளைக்கு காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.